வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்க இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தும் சில பங்கு வந்து 4 to 5 years ஓல்ட் லெவல்ஸ் முன்னாடி என்ன இருந்ததோ அந்த லெவலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஜென்ரலா இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் மீடியனுக்கு கரெக்டா இருந்தனால தான். பட் கேள்வி என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளால பார்க்க முடியாத ஏதாவது ரிஸ்கா இந்த பங்குல பாக்குதா, இல்ல ஜென்யூனா ஒரு மிஸ்பிரைசிங் வந்து இந்த பங்குல நடந்திருக்கு, ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து சஸ்டைனபிளா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து டீடைல்டா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நம்மளோட பட்டியலில் இருக்கிற முதல் பங்கு KPIT டெக்னாலஜி. இந்த பங்கு 58% ஜூலை 2024 ஆல் டைம் ஹைல இருந்து கம்மியா இருக்கு அண்ட் கரெக்டா வந்து 4 இயர்ஸ் முன்னாடி என்ன பிரைஸ் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அந்த பிரைஸ்ல இருக்கு. FY 21ல இருந்து 25க்குள்ள இந்த நிறுவனத்தோட விற்பனை 2.9x அதிகமாயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4x, ஓபிஎம் வந்து 15ல இருந்து 21% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் லெவரேஜை காட்டுது. நெட் ப்ராஃபிட் 5.7x ஜம்ப் ஆயிருக்கு அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் 7 to 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வேல்யூவேஷன் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 28.5x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஹையர் தென் மெனி பியர்ஸா இருக்கு. இண்டஸ்ட்ரி மீடியன் விட ஹையரா இருக்கு. பிஜி ரேஷியோ 0.66 இருக்கு. ஒரு ஹை growth இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படிங்கறத காட்டுது. வணிகத்தை பத்தி பார்த்தோம்னா KPIT ஒரு குளோபல் டெக்னாலஜி நிறுவனமா இருக்காங்க. சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் அப்புறம் மொபிலிட்டி நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட வணிகத்தை 3 மெயின் செக்மெண்டா நம்ம பார்க்கலாம். லார்ஜஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா ஃபீச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டெகிரேஷன். 61% வருவாய் இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருந்தா இந்த நிறுவனத்துக்கு வருது. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் கனெக்டட் சேவைகள். அப்ராக்சிமேட்டா 22% கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் மிடில்வேர் கன்சல்டிங் 17% ஆஃப் ரெவென்யூ வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். Q3 FY 26ல கம்பெனி வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $202 million வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து கீ சந்தையான யூரோப், US அண்ட் சைனால இருந்து இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ வெர்டிகல் ஸ்பிளிட் பார்த்தோம்னா பேசஞ்சர் கார்ஸ்ல 80% இந்த நிறுவனத்துக்கு வருவாய் வருது. ரிமைனிங் போர்ஷன் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஜியோகிராபிக்கலா யூரோப் தான் இந்த நிறுவனத்துக்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. US அதுக்கப்புறம் ஏசியாவுக்கு ஃபாலோ பண்ணி. சரி, நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கலாம். Q3 FY 26ல இந்த நிறுவனத்தோட வருவாய் 9% அதிகமாயிருக்கு. யூரோப் ரீஜன் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆஃப் ஹைவே செக்மெண்ட்னால தான். இந்த நிறுவனம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் மாடலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால ஷேர் ஆஃப் ஃபிக்ஸ் பிரைஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து 59ல இருந்து 66% அதிகமாயிருக்கு. அண்ட் பர் பர்சன்ல இருக்கிற வருவாயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து சேல்ஸை விட ஃபாஸ்டா வளர்ந்துருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து 200 BPS டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஃப்ரம் அதர் இன்கம்னால நெட் ப்ராஃபிட் 29% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து 442 BPS. டிக்ளைன் வந்து ஆப்ரேஷனல் வீக்னஸ்னால இல்ல, ஒரு ஒன் டைம் போஸ்ட் டாக்ஸ் இம்பாக்ட் 46.9 crores நியூ லேபர் கோட்ஸ்னால வந்ததுனால தான். மேனேஜ்மெண்ட் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துடலாம். टाइम लॉस जो है वो वन टाइम वेज कोड का इम्पैक्ट हम निकालते हैं तो हमारा प्रॉफिट आफ्टर टैक्स होगा 180 करोड़ और वो पिछले क्वार्टर से कई गुना ज्यादा है. और प्रॉफिटेबिलिटी का अहम रेशो अब निकालेंगे वो वेज कोड का इम्पैक्ट निकाल के भी, तो 11.2% एक हेल्दी प्रॉफिट मार्जिन हम Q3 के नंबर्स में आते हैं. அதே சமயத்துல நம்ம இந்த நிறுவனத்துடைய growth outlook பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா Q4 FY 26 தான் வந்து ஹையஸ்ட் growth குவார்ட்டரா இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் சஜஸ்ட் பண்றாங்க. அடிஷனலா டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் growth FY 27ல வந்து அச்சீவ் பண்ணணும் கம்பேர்ட் டு FY 26 அப்படிங்கிறது தான். சரி, நம்ம இப்போ இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாரோயிங்ஸ் வந்து 329 crores FY 24ல இருந்தது 529 crores செப்டம்பர் 2025ல அதிகமாயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அண்ட் லீஸ் லயபிலிட்டிஸ்னால தான் மெயினா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கேஷ் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். இது வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு FY 24 அண்ட் FY 25ல. CFO வந்து 1002 crores இருந்து 1390 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. H1 FY 26ல CFO வந்து 390 crores. ப்ரெஷர் வந்து ரிசீவபிள்ஸ்ல இருக்கிறது நல்லாவே விசிபிளா தெரியுதுன்னு சொல்லலாம். CFO பேட் ரேஷியோ 1.7x இருக்கு FY 24ல அண்ட் FY 25ல. இது வந்து 1.1x கீழே வந்திருக்கு H1 FY 26ல. அதாவது கேஷ் கன்வர்ஷன் வந்து கம்பேரிட்டிவா ஸ்லோவரா இருந்திருக்கு இந்த பீரியட்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறுவனத்தோட ரிஸ்க் பார்த்தோம்னா Q3 FY 26ல கம்பெனியோட டாப் 25 ஸ்ட்ராட்டஜிக் கிளையன்ட்ஸ் மட்டுமே 88% இந்த நிறுவனத்துக்கு வருவாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல 2 கஸ்டமர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா மோர் தென் 10% குரூப்போட டோட்டல் ரெவென்யூ FY 25ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால அவங்க கிளைண்ட் வந்து பட்ஜெட் கம்மி பண்ணாலோ இல்ல அவங்களோட யுக்தியை மாத்தினாலோ டைரக்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் வந்து கேபிஐடியோட ரெவென்யூல நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட பட்டியலில் இருக்கிற இரண்டாவது நிறுவனம் ஒலெக்ட்ரா கிரீன்டெக். இந்த ஸ்டாக் வந்து 54% கம்மியா இருக்கு. February 2024 ஆல் டைம் ஹைல இருந்து கரண்டா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தோ அந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. FY 21 to 25ல சேல்ஸ் 6.4x வளர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 13.1x வளர்ந்திருக்கு. OPM 7 to 15% அதிகமாயிருக்கு. இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி காட்டுது. நெட் ப்ராஃபிட் 17.4x வளர்ந்திருக்கு. நெட் மார்ஜின் 2.8%ல இருந்து 7.7% வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டெடியா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒலெக்ட்ரா வந்து 58.5x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு மோஸ்ட் பியர்ஸ் அண்ட் மீடியன் கூட கம்பேர் பண்ணும்போது. PG அரௌண்ட் 1 இருக்கு. ஸ்ட்ராங் growth இருக்குங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வணிகத்தை பார்த்தோம்னா ஒலெக்ட்ரா வந்து காம்போசிட் பாலிமர் இன்சுலேட்டர், எலக்ட்ரிக் பஸ் அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரக் இதெல்லாம் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்ல மட்டும் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால 29% இந்த நிறுவனத்துக்கு சந்தையில ஷேர் இருக்குன்னு சொல்லலாம். ஒலெக்ட்ராவோட EV போர்ட்ஃபோலியோ ரொம்பவே டைவர்சிஃபைடா இருக்கு. இன்ட்ரா சிட்டி அப்புறம் இன்டர் சிட்டியோட தேவைகள் ரெண்டையுமே இந்த நிறுவனம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மல்டிபிள் இ-பஸ் மாடல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 150 to 350 கிலோமீட்டர் அண்ட் 2022ல 350 கிலோமீட்டர் இ டிப்பர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ்க்காக இந்த நிறுவனம் லான்ச் பண்ணாங்க. Q3 FY 26ல இ வெஹிக்கிள் டிவிஷன் வந்து டாமினண்டா இருந்திருக்கு. 86.5% வருவாய் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. இன்சுலேட்டர் டிவிஷன் வந்து 13.5% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நிறுவனத்துடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம்னா Q3 FY 26ல வருவாய் 29% அதிகமாயிருக்கு. ஸ்ட்ராங் வால்யூம்னால இவி டெலிவரிஸ் வந்து 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 385 யூனிட்டா இது வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் நான் சொல்றது. அதே சமயத்துல இன்சுலேட்டர் டிவிஷன் வந்து 90% வந்து வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த நிறுவனத்துக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாயிருக்கு. சேல்ஸை விட அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். மெயினா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 18% அதிகமாயிருக்கு. பட் மார்ஜின் 100 பிபிஎஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து 9 மீட்டர் பஸ்ஸஸ் அண்ட் இ டிப்பர்ஸ் தான். அண்ட் ஹையர் ஃபிக்ஸ் காஸ்ட் இருந்ததுனால கண்டிப்பா மார்ஜின்ஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் வந்து 82% அதிகமா இருக்கு. டெப்ரிசியேஷன் 44%. நெட் ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு இயர் ஆன் இயர் அண்ட் டிக்ளைன் வந்து நெட் மார்ஜின்லயே நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. அதே சமயத்துல இப்ப இந்த நிறுவனத்துடைய growth அவுட்லுக்க நம்ம பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 1500 to 2000 vehicles FY 26ல டெலிவரி பண்றது தான் எங்களோட டார்கெட் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இது கூட சேர்ந்து அடுத்த 2 வருடத்துல 300 to 350 crores வந்து R&Dல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் புது ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபியூச்சர் growth கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை பத்தி மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, எஸ்பெஷலா கெபாசிட்டி பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். Shift capacity, so we can do 2 shift to achieve 5,000 right now. And once we achieve that capacity, which we expect around next year and FY 28, then we will increase it to the 10,000 capacity which we have committed by FY 28. அண்ட் இப்போ ஒரு மார்ஜினோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு வந்துடலாம். See, the market is growing. There are multiple competition and players coming in. When we were in the 3 or 4 players in the market, we were getting about 12 to 14% margin. If we have to grow well and also numbers are going up, we'll have to look at rationalization. Auto industry is at around 10% margin. EV, which is a new industry, cannot be at higher margin for longer time. We are sure that we will create value at 10 to 12% margin and we'll get back to 12 and above consistently looking at the product mix and where we are delivering and what type of tenders we are participating in. இப்ப நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா மார்ச் 2024ல டோட்டல் borrowings 121 crores. இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 366 crores செப்டம்பர் 2025ல. இந்த இன்க்ரீஸ் வந்து ரைஸ் இன் போத் லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் borrowingsனால தான் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். நம்ம இப்ப கேஷ் ஃப்ளோவை பார்க்கலாம். FY 24ல CFO வந்து 143 crores இருந்திருக்கு அண்ட் ஸ்டேபிளா
141 crores இருந்திருக்கு FY25ல. பட் H1 FY26ல CFO வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு 30.97 crores. மெயினா அதிகமா இன்வென்டரி லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணதுனால. CFO by PAT ரேஷியோ 1.81x FY24 இருந்து 1.01x FY25ல டிக்ளைன் ஆயிருக்கு அண்ட் நெகட்டிவ் ஆயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன்ல ஒரு பிரஷர் இருக்கு அப்படிங்கறத நல்லாவே இண்டிகேட் பண்ணுது. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வென்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் டார்கெட் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அரௌண்ட் 2 months நாங்க ஸ்டெபிலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒலெக்ட்ராவோட EV பிசினஸ் வந்து குரூப் என்டிட்டிஸ் மேலதான் ரொம்ப லார்ஜ்லி டிபெண்டா இருக்குன்னு சொல்லலாம். கம்பெனி வந்து 26% ஆர் ஹையர் ஸ்டேக்ஸ் எதுல வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் வந்து லார்ஜா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். சைஸ் ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வந்து சிக்னிஃபிகண்டா அதிகமா இருக்கு கம்பெனியுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் கூட கம்பேர் பண்ணும்போது. இது வந்து 452%, 205%, 121% இந்த மாதிரிலாம் சில கேஸ்ல ஜாஸ்தியா இருக்கு. அதாவது லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வால்யூம் வந்து அசோசியேட் என்டிட்டிஸ்ல இருந்து அந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹை ரிலேட்டட் பார்ட்டி எக்ஸ்போஷர் வந்து ஒரு கவர்னன்ஸ் ரிஸ்க் போஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கணும். நம்மளோட பட்டியலில் இருக்கிற மூன்றாவது நிறுவனம் இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட். எஸ், இதே நிறுவனம் தான் 12.4% ஸ்டேக் வச்சிருக்காங்க. எந்த பங்குலன்னா ஜொமேட்டோல வச்சிருக்காங்க. இந்த பங்கு 40% கம்மியா இருக்கு ஜனவரி 2025 ஆல் டைம் ஹைல இருந்து. அண்ட் கரண்டா இது வந்து 5 years முன்னாடி என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அந்த பிரைஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதே சமயத்துல FY21ல இருந்து 25க்குள்ள நிறுவனத்தோட விற்பனை 2.5x வளர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 11.8x வளர்ந்திருக்கு. ஓபிஎம் 7%ல இருந்து 31% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. மார்ஜின் ஸ்ட்ரென்த்தை காட்டுது. நெட் ப்ராஃபிட் வாலடைலா இருந்திருக்கு. பட் FY25ல ரிகவர் ஆகி மார்ஜின்ஸ் 46% ரீச் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறத காட்டுது. இன்ஃபோ எட்ஜ் வந்து லீடிங் கன்சியூமர் இன்டர்நெட் நிறுவனமா இருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட், ரியல் எஸ்டேட், எஜுகேஷன், மேட்ச் மேக்கிங் செக்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே இந்த நிறுவனம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோர் பிசினஸ் கூட சேர்ந்து இன்ஃபோ எட்ஜ் வந்து 110க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ்ல FY25 படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஜொமேட்டோ அண்ட் PB ஃபின்டெக்கும் இன்க்ளூடட் நம்ம சொல்லலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் செக்மெண்ட் தான் லார்ஜஸ்ட் ரெவென்யூ டிரைவரா இருக்கு. நௌக்கரி தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஜாப் மார்க்கெட் பிளேஸா இருக்கு. 75% பிளஸ் டிராபிக் ஷேர் வந்து Q3 FY26ல இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க. சரி, அடுத்த ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா 99 acres தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காங்க. ஆன்லைன் ப்ராப்பர்ட்டி கிளாசிஃபைட் ஸ்பேஸ்ல ரீசன்ட் குவார்ட்டர்ஸ் ஆஸ் ஆஃப் Q3 FY26ல இவங்க வந்து டிராஃபிக் டைம் ஷேர் வந்து அரௌண்ட் 50% இந்த 99 acresல இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம எஜுகேஷன் வெர்டிகல்ல பார்த்தோம்னா சிக்ஷா அப்படிங்கிறது தான் லீடிங் பிளாட்ஃபார்மா இருக்காங்க ஹையர் எஜுகேஷன் டிஸ்கவரியோட செக்மெண்ட்ல. அண்ட் இவங்களோட மேட்ச் மேக்கிங் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா ஜீவன் சாந்தி தான் வந்து டாப் 3 இருக்காங்க பேன் இந்தியால பார்த்தோம்னா அண்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங் சந்தைகள்ல பார்த்தோம்னா. அண்ட் Q3 FY26ல அவங்க தான் லீடரா இருக்காங்க 45% ப்ரொஃபைல் ஷேரோட. நம்ம இப்ப ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா Q3 FY26ல ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் தான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கு. 72% வருவாய் வந்து இந்த இடத்துல இருந்தா இவங்களுக்கு வந்திருக்கு. சரி, நம்ம குவார்ட்லி ரிசல்ட்டை பார்க்கலாம். Q3 FY26ல வருவாய் 13% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. கோர் செக்மெண்ட்ஸ் தான் வந்து டிரைவரா இருந்திருக்கு. ரெக்ரூட்மெண்ட் அப்புறம் 99 acres வந்து 14% இயர் ஆன் இயர் வளர்ச்சி இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. ரியல் எஸ்டேட்ல செகண்டரி மார்க்கெட் அதாவது ரீசேல் அண்ட் ரெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. புரோக்கர் லிஸ்டிங் வந்து 41% அதிகமா இருக்கு இயர் ஆன் இயர் நம்ம பார்த்தோம்னா. எக்ஸ்பென்ஸ் growth வந்து ஹையரா இருந்திருக்கு. சேல்ஸ் growth கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது அதனால கண்டிப்பா வந்து மார்ஜின்ஸ்ல ஒரு பிரஷர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10.5% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. பட் மார்ஜின் வந்து 100 bps டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% வளர்ந்திருக்கு. பட் நெட் மார்ஜின் வந்து 118 bps வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா நிறுவனத்தோட பாரோயிங்ஸ் வந்து மெயினா வந்து லீஸ் லயபிலிட்டிஸ்னால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேஜர் போர்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து 31,203 crores இருந்து 54,424 crores அதிகமா இருக்கு செப்டம்பர் 2025ல. லிஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கம்பெனி வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிஷ்னலா இவங்க வந்து 21 அன்லிஸ்டட் என்டிட்டிஸ்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. டோட்டல் வேல்யூ வந்து 655 crores இருக்கு இந்த நிறுவனத்தோட முதலீடுகள். இப்போ நம்ம இந்த நிறுவனத்துடைய கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம்னா FY24ல கம்பெனி வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 702 crores ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இது 876 crores FY25ல அதிகமா இருக்கு. அண்ட் H1 FY26ல CFO வந்து 332.7 crores இருந்திருக்கு. CFO by PAT ரேஷியோ வந்து 1.2x டிக்ளைன் ஆயிருக்கு FY24ல அண்ட் 0.7x FY25ல டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்தரா 0.5x H1 FY26ல டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது கேஷ் கன்வர்ஷன் வந்து ரிலேட்டிவா வீக்கரா இருக்கு ஏர்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ரிஸ்க பார்த்தோம்னா கம்பெனி வந்து கரண்டா 55x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிக்னிஃபிகண்டா பியர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மீடியன் விட ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட்
பிஇஜி ரேஷியோ நெகட்டிவா இருந்திருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் growth வந்து நெகட்டிவா இருந்திருக்கு கடந்த 3 வருடமா. அதே சமயத்துல விற்பனை வளர்ச்சியும் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு கடந்த சில வருடங்களா. growth வந்து ஸ்ட்ராங் பேஸ்ல நடக்கல அப்படின்னா வேல்யூவேஷன் வந்து ஒரு பிரஷர் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்தோட ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கம்பெனிக்கு வந்து 1755 crores எக்ஸ்போஷர் இருக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ்ல முதலீடு செஞ்சு. இது ஒரு ஹை ரிஸ்க் நேச்சர்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நியர்லி 725 crores வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா எக்ஸிட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால முதலீட்டாளரான நம்ம ஏர்னிங்ஸ் growth அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இது ரெண்டுலையுமே பார்த்துட்டே இருக்கணும், ஒரு கண் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த 3 பங்குகள் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா growth காமிச்சிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ்ல. பட் அவங்களுடைய ஸ்டாக் பிரைசஸ் வந்து 4 to 5 years முன்னாடி இருக்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த 3 நிறுவனங்கள்ல எதோட வணிகம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம போடுற எல்லா காணொளிகளுமே வந்து உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா கன்சிடர் பண்ணாதீங்க. இது பை ஆர் செல் டிசிஷனா கன்சிடர் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.